ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாயில் ப்ரிப்பர். வாங்க சாயில் ப்ரிப்பர்ஸ்ன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு இந்த சேனலுக்கு இப்போ புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. நம்ம மண்கலவைக்கு தேவையான பொருள் மேக்ஸ் உரம். அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்ச இலை தலைகள். காஞ்ச இலை தலைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ பிட்டு அன்றைக்கி சொல்லியிருந்தோம்னா கோகோ பிட்டு அதை ஊற போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மூட்டை மண். இதெல்லாம் நம்ம கலந்து தான் மண் கலவை செய்ய போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு கோகோ பிட்டை கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒதுக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல் கோகோ பிட்டை கொட்டிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ பிட் இப்படி தான் இருக்குது. இப்படி இருக்குன்னு தரமாக இருக்குது கோகோ பிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உரத்தை பண்ணாமல் மண்ணை போடுவோம். ஃபஸ்ட்டு மண்ணை போட்டுருவோம். இந்த மண் எடுத்து அதில் கொட்டணும். ஃபஸ்ட்டு நான் இதை மாற்றி கொஞ்சம் நுணுக்கிக்கிறேன். அடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு கலந்தாச்சு. பாருங்கள், மண்ணை போட்டு கலந்தாச்சு. இப்போ நம்ம மண்ணு கண்டிஷன் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா உரம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உரத்தை சேர்க்க போகிறோம். பாருங்கள், அடிக்காச்சு. இந்த மாதிரி லைன் அடிக்காச்சு. பாருங்க, இதே நம்ம இன்னைக்கு பண்ணாங்க பாரு. இந்த மாதிரி தான் இருக்கணும் வண்டி கண்டிஷனு. பாருங்கள் பாருங்க, நம்ம கீழே எங்கேயே பாருங்க இப்படி அடிச்சாச்சு. கீழே பாருங்க இப்படி இருக்கு. பாருங்க, இதெல்லாம் கீரைக்கு போடுறதுக்கு இது வந்து நம்ம கத்திரிக்காய். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அடிக்காச்சு. பாருங்க, மண் கண்டிஷன் சூப்பராக இருக்கு. அப்படி கொட்டிடுங்க. சூப்பராக இருக்குங்க. அது நம்ம தக்காளி இது என்ன பழுக்கவே மாட்டீங்க, என்ன தெரியலங்க. ஒரு காய் பழுக்குன்னு நினைக்கிறேங்க. அடுத்து பாருங்க, இதுலேயும் நம்ம தக்காளி செடி தான் வைக்க போகிறோம். பாருங்க, நம்ம கீரை நல்லா வந்துச்சு. இது ஒரு நாள் அறுவடை பண்ணுற வீடியோ போடுறேன். அவ்வளோதாங்க.